மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் ஒரு லைக் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. தளபதி அவர்கள் இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா, பரந்தூர் விமான நிலையத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேன்சல் பண்ணிட்டார், நிராகரித்துட்டார். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு அவருக்கு நல்லா இருக்கணும், கோடி ஆண்டு நல்லா இருக்கணும், 100 ஆண்டு நல்லா இருக்கணும்னு மக்கள் எல்லாம் வாழ்த்திட்டு இருக்காங்க. நன்றி ஐயா, ஐயா நன்றி. நீங்க இந்த ஊரை காப்பாத்துங்க, நன்றி ஐயா. இந்த சூழல்ல ஆனா ஒரு அம்மா மட்டும், ஒரு ஜூலின்ற நபர் மட்டும், ஜூலினா நாய்க்குட்டி இல்ல, பிக் பாஸ் ஜூலியான், ஏதோ பிக் பாஸ் நான் 4 நாள் நடித்தேன், அதுக்கப்புறம் ஜல்லிக்கர் போராடினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜந்து ஒன்று கிளம்பி வந்திருக்கு. இது இப்படி தான் சொல்லணும் மக்களே. அதாவது தமிழக மக்களின் வயிற்றில் அடிக்கிற மாதிரியான ஒரு காரியத்தை திமுக செஞ்சிருக்கு. அதுக்காக தளபதிகள் அந்த திட்டத்தை கேன்சல் பண்ணி தமிழக மக்கள் சந்தோஷமா இருக்குன்றதுக்காக பேசியிருக்காரு. இந்த அம்மா என்ன பேசியிருந்தது பேசப்பட்ட 2022ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 5700 ஏக்கர்ல 29,000 கோடியில சென்னையில பசுமை விமான நிலையம் வரதா இருந்தது, சென்னையோட செகண்ட் விமான நிலையம். ஆனா இன்னைக்கு அது கைவிடப்பட்டுச்சு. இல்லாம நாங்க வந்து ஏர்போர்ட்டுக்கே முட்டு போடல, நாங்க வேற இடம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசு வேற இடம் சென்னையை சுத்தி 5000 ஏக்கர் தரிசு நிலம் எங்க இருக்கு? அப்ப வேற இடம் பார்த்தாலும் அந்த இடத்துல இதே மாதிரி விவசாயிகள் போராட்டம் பண்ணா அதையும் கைவிட்டுருவீங்களா? இது எப்படி இருக்குன்னா உங்களுடைய அரசியல் ஈகோக்காக ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியை தடை செய்றீங்க. ஜூலின்னு நினைச்ச உடனே நாய்க்குட்டின்னு தான் நம்மளுக்கே தோணுது. ஏன்னா சாப்பாடு நம் நெல் அதிக விலையில் விளையக்கூடிய சம்பா அறுவடை, சம்பா சாகுபடி அது எங்க அதிகமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பரந்தூர் விமான நிலையத்து அருகாமையில் தான் நிறைய சாகுபடி நடக்குது. அப்படி இந்த மாதிரியான சூழலால் இந்த மாதிரி நிலங்களை விளைநிலங்கள் எல்லாம் நம்ம கூறு போட்டு விமான நிலையம் இந்த மாதிரியான தொழில் அமைப்புகளை பண்ணிட்டாக்கா அங்கே இருக்கிற மக்கள் மட்டும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படல, தமிழக மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. தமிழக மக்களின் வயிற்றில் அடிக்கிறாங்க, சோத்தில் அடிக்கிறாங்க திமுக. இதுவரையும் வாழ்க்கையில் தான் அடிச்சிருக்காங்க, சோத்தில் அடிச்சுக்காத தான் இந்த கதையே. அதாவது சம்பா அறுவடை சாகுபடி சாப்பிட்டு அந்த சோறு நல்லா சாப்பிடும் போது ஜூலி அவர்கள் நல்லா இருக்குமா? டேஸ்ட் நல்லா சாப்பிட்றீங்களா? தட்டை வலிச்சு சாப்பிடுவீங்களா? அந்த சுவை மிகுந்த சாப்பாட்டை யார் கொடுக்குறாங்க? அந்த பரந்தூர் மக்கள் விளைவிச்சு கொடுக்குற நெல்லுங்க. இது எதுவும் தெரியாம ஒரு தருதலியாட்டம் ஒரு வீடியோ போட்டுங்குது. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும்னா இந்த பரந்தூர் மக்களோட குணங்களை பார்த்தாவது மக்களுக்கு புரியணும். இந்த மாதிரி கேடு கேட்ட ஆளுகளெல்லாம் அடித்து துரத்தணும் மக்களே. நன்றி, வணக்கம்.